அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்த்துக்கள் நண்பா. நான் உங்கள் எம்பிஎம் ஆட்டோக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நேற்று நம்ம எம்பிஎம் ஆட்டோக்காரன் சேனலில் ஆட்டோக்காரங்களுடைய சவாரி ரொம்ப குறைஞ்சிருச்சு, அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய சிரமங்கிறது ரொம்பவே அதிகமாகிருச்சு, வருமானத்துக்கு வழி இல்லாத நிலைமை கூட வந்து பல பேர் வெளிநாட்டிற்கும் சில பேர் இந்த ஆட்டோ ஃபீல்டை விட்டே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நாம் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதை நம்ம மொத்தமாக ரீசனில் இருந்து அதை சரி பண்ணுற வழிகள் வரைக்கும் எல்லாத்தையும் நாம் மொத்தமாக பார்த்துட முடியுமா ஒரே வீடியோலன்னா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விஷயமாக நான் என்ன செய்கிறேன், ரிவீல் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி விஷயமா நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பேர் புதுசாக ஆட்டோ எடுக்கக்கூடிய அந்த நபர்கள் ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட என்ன செய்வாங்க, போய் கருத்து கேட்பாங்க. டிரைவர்ஸ்கிட்ட பொதுவாகவே டிரைவர்ஸ்கிட்ட அல்லது குறிப்பிட்ட ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி ஆட்டோ எடுக்க போகிறேன், எப்படி எடுக்கலாமா, ஓட்டம் இருக்குமா, ஸ்கூல் ட்ரிப் இருக்குமா, எப்படி ஓட்டலாமா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள், அவங்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கிறதுக்கு தயாராவாங்க. அப்போது அந்த விதத்தில் அவங்க கேட்கும் பொழுது ஆட்டோ டிரைவர் சொல்லுடைய பதில் என்னவாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கங்களேன், ஓட்டம் கம்மி தான், ஸ்கூல் ட்ரிப்பும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் யோசித்து எடுங்க, பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சிலவங்க வழி இல்லை கட்டாயம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ரைட்டு மொபைலாக எடுத்துரு அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்கள சமாளிக்க முடியலை, சொல்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க, புரிஞ்சிக்கிற நிலமையில் அவங்க இல்லைங்கிற பட்சத்தில் எடுத்துருன்றுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆட்டோக்காரங்களுடைய பதில் இல்லை, வேண்டாம், எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குது பார்த்தியா, நான் உன்னை நம்பினேன், நீ என்னென்னா உட்காந்துட்டு எடுக்க வேண்டாம், எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற, எதனால், அப்போ நான் எடுத்தேன்னா உனக்கு எதுவும் பாதிப்பாயிரும், ஓட்டம் கம்மியாயிரும், சவாரி இல்லாமல் ஆயிரும், அப்போது என்னைய வந்து எதிரியா நீ வில்லனாக பார்க்குற, அதனால தான் நீ என்ன செய்கிற, என்னை வந்து எடுக்க விட மாட்டுற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போ உண்மையிலேயே ஆட்டோக்காரங்களுடைய அந்த கருத்து, அந்த எண்ணம் அதனால தான் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. உண்மையிலேயே அவங்க அதில் படக்கூடிய அந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் வச்சு தான் என்ன செய்கிறாங்க, நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற கருத்தை நான் என்ன செய்கிறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா? அதில் வரக்கூடிய கஷ்டம் என்ன, சிரமம் என்ன, சின்ன விஷயமாக நாம் யோசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப பெரிய பாதிப்புகள், பிரச்சனைகள். நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா இவன் சின்ன பையன், இவன் என்னத்தை சொல்லிட போகிறான் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம். உண்மையிலேயே கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷமாக நான் என்ன செய்கிறேன், இந்த ஆட்டோ ஃபீல்டில் மட்டும் பெட்ரோல் வண்டியில் இருந்து, பெட்ரோல் ஆட்டோவில் இருந்து, கேஸ் ஆட்டோவில் இருந்து, டீசல் ஆட்டோவில் இருந்து, இப்போது நான் வந்து அபய வச்சுருக்கிறேன். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு வண்டியினுடைய சிரமம் என்ன, கஷ்டம் என்ன, ஏமாந்து ஒவ்வொரு துன்பத்துக்கும் ஆளாகி இப்போவும் ஆளாகிட்டு தான் இருக்கேன். அதுதான் நிலைமை. அப்போ இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஊருக்குள்ளேயே தான் இன்னும் இருக்கிறேன், கஷ்டப்பட்டு ஊருக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இதை வச்சு நாம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஊருக்குள்ளே ஒப்பேத்துற அளவு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை வருஷமாக இருந்தனால ஊருக்குள்ளே ஒப்பேத்துற அளவு சம்பளம் எடுக்க முடியும். அப்போ புதுசாக எடுக்கிறவங்கங்கும்போது கொஞ்ச நாள் நீங்கள் என்ன செய்யணும், கஷ்டப்படணும், சிரமப்படணும். இதனால தான் என்ன செய்வாங்க, பல ஆட்டோக்காரங்க நீங்கள் ஆட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நான் சொல்லி இல்லை, ஊருக்குள்ளே உள்ள ஆட்டோக்காரங்களையே வச்சு நாம் என்ன செஞ்சுருவோம், நேரில் நாளைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஆட்டோக்காரங்கள்ட்ட லைவாக போய் என்ன செஞ்சுருவோம், பேசிடுவோங்கிறத இந்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு நாம் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. இந்த சேனலை அதிகமாக என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.